வெல்கம் டு ஜஷா skitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாசிப்பருப்பு பாயாசம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவுக்கு போகலாம் வாங்க. 100 பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருங்க. அதை லேசாக வறுத்து எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு அது வறுத்த பருப்பை குக்கரில் மாற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி 3 விசில் வச்சு எடுத்துக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா குழஞ்சி வந்துருச்சு. நான் வெல்லம் எடுத்துருக்கேன். சீனி சேர்த்தா பிரச்சனை இல்லை. இது நாட்டு வெல்லம் இது. அதனால் லேசாக அதை காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் நெய் 2 ஸ்பூன் எடுத்து முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுத்து அதை எடுத்து வச்சுக்கிட்டு தனியாக முந்திரி பருப்பை எடுத்து வச்சுக்கிட்டு அதே நெய்யில் ஒரு 50 கிராம் ஜவ்வரிசி எடுத்து அதிலே வறுத்து எடுத்துக்கணும். அதில் பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். ஏன்னா அது வேக லேட்டாகும். வெந்த பிறகு அந்த பாசிப்பருப்புலேயே வெல்லம் வடிகட்டினதையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றி இது உப்பு போடணும்னா தேவைப்பட்டால் போடலாம். ஏன்னா வெல்லத்தில் உப்பு இருக்கும் ஆல்ரெடி, அதனால் உப்பு தேவையில்லை. ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டு அப்படியே கிளறிக்கிட்டு இருக்குன்னு. ஏன்னு சொன்னால் அடி பிடிச்சிடும். அதனால் கிளறி முடித்த பிறகு ஒரு கப்பு பால் அதில் சேர்த்து கை விடாமல் கிளறிட்டு அதில் இந்த வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்திடலாம். பாயாசம் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு ஈஸியாக 15 நிமிஷத்தில் செய்யக்கூடிய பாயாசம் இது. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.